ஹலோ நண்பர்களே, மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிற மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்துடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கார். அது என்னென்னா, ரஜினிகாந்தை திமுக தான் மிரட்டி அரசியலுக்கு வரவிடாமல் பண்ணியிருக்குது. எங்களோட தளபதி மன வலிமை கொண்டவர் என்பதனால அரசியலுக்கு வந்திருக்கார் என்று ஒரு கருத்து முன் வச்சிருந்தவர். அந்த கருத்துக்கு சமூக வலைத்தளங்களில் இதுக்கு எதிரான கருத்துக்களை பலர் தெரிவிச்சிருந்தாலும் தமிழ்நாட்டுடைய பெரிய அரசியல் தலைவர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவர்கள் கணக்க பேர் எதிர்கருத்துக்களை முன் வச்சிருந்தாங்க. இதுக்கு எந்த ஒரு கருத்துக்குமே எதிர்கருத்து சொல்லாத ரஜினிகாந்த் அவர்கள் ஆதவ அர்ஜுனா கருத்துக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கார். காலம் பேசாது, ஆனால் பதில் சொல்லும் என்று சொல்லியிருக்கார். இது யாருக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத ரஜினிகாந்த் அவர்களை இந்த ஒரு ஆதவ அர்ஜுனா கருத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அது காரணம் ஆதவ அர்ஜுனா ரஜினிகாந்த் அவரை சீண்டி விட்டு வேணுமென்றே இந்த பிரச்சனைக்குள்ள அவரை கொன்ற வச்சு பிரபலமாகலாம் என்று பார்த்துருக்கிறோம். ஆனால் அது அரசியலுக்கு வீணா தாவிக்காக பேக்ஃபயர் ஆகிட்டு. தமிழ்நாட்டில் விஜய்க்கு இருக்கிற அதே அளவு ஃபேன் பேஜ், ஏன் அதை விட அதிகமாகவே ரஜினிக்கும் இருக்குது, அஜித்துக்கும் இருக்குது. இவ்வளோ பேர் இருக்கிறப்போ வேணுமென்று ரஜினியை சென்றது ஆதவ அர்ஜுனாவோட ஒரு மிகப்பெரிய சரிவாக தான் கருதப்படும். எல்லா அரசியல் கட்சியிலையும் குறிப்பிட்ட அளவு ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் இருக்கார். 18 வயசுலேருந்து 65 வயசு கிட்ட எல்லாருமே இருக்கணும். இப்போ ஜெயிலர் 2 படம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற அளவுக்கான ஃபேன் பேஸ் வச்சிருக்கிற ரஜினிகாந்தை வேணுமெண்டே பயந்து போய் அரசியலுக்கு வராமல் செஞ்சிட்டாருன்னு சொன்னது ஒரு மிகப்பெரிய தவறான கருத்துக்களாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2020 அவர் அரசியல் விட்டு விலகிறார் என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டிருந்தவர். ஆனால் அதுக்கு ஆதவ அர்ஜுனா அவர் திமுகவுக்கு பயந்து தான் அரசியலுக்கு வர இல்லாமல் போயிருக்காருன்னு சொல்லி ஒரு தவறான கருத்தொண்ட முன் வச்சிருந்தார். இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கு. ஆதவ அர்ஜுனாவோட மச்சான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை விட்டுருந்தவர். என்னென்னா, ஆதவ அர்ஜுனா அவர் திமுகவோட கைக்கூலி என்ற ஒரு அறிக்கை முன் வச்சிருந்தவர். ஆனால் இப்போ நடக்கிற இல்லதுன்னு பார்த்தா அது உண்மைதான் போல இருக்கு. ஏனென்றா ரஜினிகாந்தை வேணுமென்றே சீண்டி அரசியலுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிஞ்சும் இந்த மாதிரியான ஒரு கருத்தை முன் வச்சிருந்தது ஒரு தவறான கருத்துக்களாக கருதப்படுது. இப்படியான சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி வாய்ப்பு குறைஞ்சு கொண்டு போகுது. இப்போ தனியாக விஜய் ஜெயிப்பாரான்றதே ஒரு கேள்விக்குறியான விஷயமா ஆகிக்கொண்டு போகுது. ஏனென்றா அவருடைய சமீப பொது வாழ்க்கையில் நிறைய தடங்கல்களும் வந்திருக்குது. அதுபோக சிபிஐ இப்போ சமீப கால நடவடிக்கைகளை பார்க்குறப்போ ரசிகர்களே அதிருப்தி அடைஞ்சிருக்கிறார்கள் இவரோட செயற்பாடுகள் மூலமாக. உண்மையான கருத்து என்னன்னா, நாங்கள் தலைவர்களை திரையில் தேடல, தரையில் தேடுறோம். தரையிலையும் தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் நாட்டுக்கு தேவை. அப்பேற்பட்ட ஒரு தலைவராக விஜய் இருப்பாருன்னு நம்பித்தான் இந்த அரசியலுக்கு அவரை வரவேற்றோம். ஆனால் இப்போ இந்த சூழ்நிலையில் பார்க்குறப்போ அவர் சரியானவராக இல்லை என்ற ஒரு கருத்து பரவுது. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.